Welcome to Everyday Cooking. இன்னும் எங்க சேனலுக்கு subscribe பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம click பண்ணுங்க subscribe பட்டனையும் bell ஐகானையும் எப்போதும் எங்களோட கனெக்டடா இருங்க and subscription free. இன்னைக்கு நம்ம garlic bread and stuffed garlic bread எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணனும். அதுக்கு ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சோ ஒரு 1.5 டீஸ்பூன் ஆக்டிவ் dry yeast எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு sugar ஆட் பண்ணிக்கலாம். sugar தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதோட ஒரு 1/4 கப் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஊத்துங்க. இதை நல்லா கவர் பண்ணுங்க. ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதோ நம்மளோட ஈஸ்ட் சூப்பரா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததா நம்ம ஆக்டிவேட் பண்ண அந்த ஈஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைய போகிறோம். கொஞ்சம் பிசுபிசுப்பாக தான் மாவு இருக்கணும். ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த மாவில் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். க்ளூட்டன் ஃபார்ம் ஆனால் தான் உங்கள் பிரெட் நல்லா சாஃப்டாக வரும். எப்போவுமே எந்த பிரெட் வெரைட்டி செஞ்சாலும் ஈஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் கொடுப்போம். அது டபுள் ஆகிற வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டில் விடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் எதையும் பிசைஞ்சிடக்கூடாது. ஜஸ்ட் ஏர் பபிள்ஸை மட்டும் பஞ்ச் பண்ணணும். ஏன்னா அந்த ஏர் பபிள்ஸ் தான் அந்த பிரெட்டுக்கான சாஃப்ட்னஸே கொடுக்கும். இதோ இங்கே ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டு அந்த மாவை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இங்கே பிளாஸ்டிக் கிளிங் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் உங்ககிட்ட பிளாஸ்டிக் கிளிங் இல்லை அப்படின்னா துணியை நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் முக்கி நல்லா புழிஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை நம்ம இப்போ ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட்டில் விட போகிறோம். இதோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தூரம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்லா டபுள் ஆயிடுச்சு. இப்போ இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இதை பிசையாதீங்க, நல்லா ஜஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது மக்காச்சோள மாவு. அண்ட் இன்கேஸ் மக்காச்சோள மாவு இல்லைன்னா மைதாவும் கொஞ்சமாக ரவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாதி மாவை எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிளெயின் கார்லிக் பிரெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பெருசாக ஸ்டஃபிங் கிடையாது. ஸோ கொஞ்சமாக ஆரிகானோ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அண்ட் இது நறுக்குன பூண்டு, ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ். இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் எட்ஜஸை ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், லைட்டாக அழுத்தி விடுங்க போதும். இதுக்கு மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் தடவினீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ். இதை இப்போ ஒரு கத்தி வச்சு மார்க் மட்டும் பண்ண போகிறோம். ரொம்ப அழுத்தி கட் பண்ணிட வேண்டாம், ஜஸ்ட் மார்க்கிங் கொடுங்க. இந்த மார்க்கிங் உங்களுக்கு பேக் பண்ணும்போது உள்ள ஏரை அலோவ் பண்ணாது. அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது மீதி பாதி மாவு எடுத்துக்கலாம். இதையும் அதே ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இதை நம்ம ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க. இதுக்கு மேலே நான் பீட்சா சாஸ் போட போகிறேன். அண்ட் இந்த பீட்சா சாஸ் நாங்களே ரெடி பண்ணது. ஆல்ரெடி வீடியோ இருக்குது. அண்ட் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நறுக்குன பூண்டு, நல்லா வதக்கின பன்னீர் அண்ட் கட் பண்ண கேப்சிகம், ஃபைனலாக கொஞ்சம் ஆரிகானோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓரமெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க போதும். அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். இது ஆரிகானோ அண்ட் ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ்.
இது பேக்கிங் ட்ரேக்கு மாற்றுற டைமில் உங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரிஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நம்ம பேக் பண்ண போகிறோம் 10லேருந்து 15 நிமிஷம் அதே 180 டிகிரி செல்சியஸில். ஆல்ரெடி நாங்கள் பீட்சா எப்படி ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை ப்ரெஷர் குக்கரில் வைக்கணும்னா அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட கார்லிக் ப்ரெட் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேல் லேயர் கிறிஸ்பியாக அண்ட் உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.